வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? நான் நீங்க எல்லாரும் வளர்த்து விட்ட பையன் ரெட் ஒயிட் பாப்பி. அண்ட் இன்னைக்கு நாங்க எல்லாரும் உங்களை எபிசோட் 358 கேம் வீக் 3 ஓட ரிவ்யூக்கு வெல்கம் பண்றோம் வித் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கெஸ்ட் செல்சி ஃபேன் விக்னேஷ். வெல்கம் டு தி ஷோ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஹேமந்த். ரொம்ப நாள் ஆச்சு. வெரி எக்ஸைட்டட் டு பி பேக். ஆமாம் ப்ரோ, ஆமா, ரொம்ப நாள் ஃபுட்பால் ஆச்சு. பேசுறதுக்கு. ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. பின்னவயல் அதுக்காக தான் சரி உங்ககிட்ட மெசேஜ் போட்டு, என்னதான் செல்சி போன வாரம் என்ன சொல்றது, 6 என்ன ப்ரோ, 6ஆ 6ஆ 7ஆ வுல்வ்ஸ் அது அதுக்கு முந்தின வாரம். ஆமா, ஆமா. என்னதான் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமா இருந்ததோ, அதுக்கேத்த மாதிரி பேக் டு பேக் டு லைஃப், பேக் டு ரியாலிட்டி மாதிரி வந்துட்டீங்க. அதெல்லாம் இருந்தா தானே செல்சி. கரெக்ட். எதிர்பார்க்காத பண்ணணும், அப்பதான் அது நான் எங்க டீம். கண்டிப்பா. சோ செல்சியோட ஆரம்பிக்க வேணான்னு பாக்குறேன். செல்சி அப்புறமா பேசுவோம். நம்ம Okay. இந்த வாரத்துக்கு ஆக்சுவலா பெரிய கேம் வீக் ஓட கேம் நான் பார்த்திருந்தேன். மான்செஸ்டர் யுனைடெட் வர்சஸ் லிவர்பூல். ஸோ அந்த கேம்ல இருந்து ஆரம்பிப்போம் ப்ரோ. Sure. இந்த கேம் ஐ திங்க் லிவர்பூல் கேம் பார்த்திருந்தீங்கன்னா, ஐ திங்க் லிவர்பூல் 3 மேல அடிச்சிருக்கலாம் ஈஸியா. பார்த்தேன். அவ்வளோ சப்பையா இருந்தது யுனைடெடோட ஆடுறதுக்கு. அதுதான் இன்னும் ஷாக்கிங்கா இருந்தது ஆக்சுவலா. என்னடா யுனைடெட் அட் ஹோம், எஸ்பெஷலி ஓகே ஃபுல்லம் முதல் கேம் எனக்கு தெரியும் அந்த கேம் ஜெயிச்சிருவாங்க. ரெண்டாவது கேம் பிரைட்டன் தெரியல, என்ன வேணாலும் நடக்கலாம். நான் டிரா தான் சொன்னேன் ஆக்சுவலா அந்த கேமுக்கு, பட் தோத்துட்டானுங்க ஆமா. I கடைசியில. was expecting United to lose. ஆமா. அப்படியா? அண்ட் இந்த கேம் நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே லிவர்பூல் புது புது மேனேஜர். இதுல என்ன காமெடினா விக்னேஷ் ப்ரோ, கடைசி 2 கேம் தோத்தது ரெண்டுமே புது மேனேஜர்கிட்ட. 3 கேம் தான் அவங்களே ஆடி இருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு இன்னும் ஷாக்கிங்கா இருந்தது. ஸோ நீங்களே சொல்லுங்க ப்ரோ. லைக் நான் சொன்ன மாதிரி தான், லைக் லிவர்பூல் 4-5 அடிச்சிருக்கலாம். பட் யா, நீங்களே எலாபரேட் பண்ணுங்க இந்த கேம் பத்தி. இந்த மேட்சை பார்க்கும்போது எனக்கு ஒரு ரொம்ப லிவர்பூல் ட்ரைனிங் கிரவுண்ட்ல இருந்து அப்படியே கிளம்பி வந்து இங்க ட்ரைனிங் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான், அப்படி வந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. நீ சொன்ன மாதிரி மோர் தேன் 3 கோல்ஸ் ரொம்ப சர்வசாதாரணமா அடிச்சிருக்கலாம் லிவர்பூல். அண்ட் இட்ஸ் ஆல் டியூ டு லிவர்பூல் பயங்கரமானாங்க அப்படிங்கறத விட யுனைடெட் போர், வெரி வெரி புவர். ஆமா. அண்ட் டே பை டே, கேம் பை கேம் அது எந்த ஆங்கிள் இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்கறாங்கன்னு எனக்கு புரியல. ஃபேன்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு கூட நான் உங்களோட அந்த ஸ்பேஸ், ட்விட்டர் ஸ்பேஸ் கேட்டுட்டு இருந்தேன். ஃபேன்ஸ் ஆர் ரியலி டிசப்பாயிண்டட். ஆனா தே ஆர் ஸ்டில் ஒரு ஹோப் இருக்கு. அது என்ன ஹோப்னு தான் எனக்கு சீரியஸாவே எனக்கு புரியல. அண்ட் ரீசெண்டா இப்ப பார்த்தப்போவே ஆஃப்டர் திஸ் நியூ ஓனர்ஷிப் எல்லாமே இப்போ எரிக் டென் ஹாகே ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட்ல இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. லைக் ஏன்னா அவனோட ஐடியாலஜி நீங்க அதுதான் நினைக்கிறீங்க விக்னேஷ் ப்ரோ, சாரி டு இன்டரப்ட். நீங்க அது நினைக்கிறீங்க, பட் இன்னைக்கு இனியோஸோட ஒரு ஆர்டிகல் படிச்சிருந்தேன் தட் இனியோஸ் ஆர் ஃபுல்லி சப்போர்ட்டிங் எரிக் டென் ஹாக். சாரி, கண்டினியூ பண்ணுங்க. எஸ் நானும் அதை படிச்சேன். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அவன் டிசம்பர் தாண்டினா பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு. உங்க பர்சனல் ஒப்பீனியன் பத்தி எனக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரோ. இல்ல மேம், ஆனா பார்த்ததை வச்சுதான் நான் சொல்றேன். சீரியஸாவே ஐம் நாட் அட் ஆல் பீயிங் பயாஸ்ட் ஆர் ஐம் நாட் கோயிங் ஆன்டி யுனைடெட் ஆர் எனிதிங். நான் பார்த்ததை வச்சுதான் சொல்றேன். அண்ட் 3rd சீசன் இது. ஸோ இப்பயுமே உனக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்கு, உன்னோட இதுன்னு இருக்கு. இப்போ நீ உன்னோட பேக் ரூம் ஸ்டாஃப் ஃபுல்லா மாத்தி எல்லாம் பண்ணி என்னவோ புதுசா கிளப்புக்குள்ள வர மாதிரி நீ பண்ற அப்படின்னா இட் கிளியர்லி ஷோஸ் நீ செட் பண்ண வேண்டிய பிளாட்ஃபார்ம் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் இருக்கிற பிளேயர்ஸுமே சரி, ரைட், எல்லாருமே டிட்டீரியேட் ஆகிற மாதிரி தான் இருக்காங்க. யாருமே கீழே இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சாமே தெரியல. பீட் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், ராஷ்வர்டா இருக்கட்டும், கர்னாச்சோ இருக்கட்டும். கர்னாச்சோலாம் லாஸ்ட் சீசன் அவ்வளோ ஸ்பார்க் இருந்தது, அதான் இருந்தது, அவ்வளோ ஹோப் இருந்தது. இந்த சீசன் அதெல்லாம் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. இந்த ஆடுறாங்களான்னு தெரியல. எவ்ரி பிளேயர் இஸ் லைக் அமார்லாம் நல்ல ப்ராஸ்பெக்ட் காமிச்சான் ப்ரீ சீசன்ல. அவனை வைஸ் ராஷ்வர்ட் ஷுவர் ஷாட் ஸ்டார்டர்னே எனக்கு தெரியல சீரியஸாவே. லைக் அவனுக்கு இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஐ டோன்ட் நோ. அவன் தான் அவங்களோட பிரான்சைஸ் பிளேயர் ப்ரோ. அதுதான் அன்பார்ச்சுனேட்லி அது ராஷ்வர்ட். அதுதான் எனக்கு தோணுது. அப்படி பார்த்தா நாங்க முற்றிக்கு எல்லா வாரமும் அண்ணா அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு சீரியஸாவே இப்போ இருக்கிற நிலைமைக்கு பார்த்தா. அண்ட் இவன் கேரி நெவில் கூச்சமே இல்லாம சொல்றான், 27 வயசு இஸ் a kid who is still learning அப்படிங்கிறான். டேய் என்னடா சொல்ற ப்ரோ? அது கேட்கும் போது எனக்கே செம்ம சிரிப்பு வந்துச்சு ப்ரோ. ஆமா, கூச்சமே இல்லாம சொல்றான்.
மத்த எங்க கிளப்பா இருந்தா யோசிச்சு பாரு என்னென்ன பேசியிருப்பான் இந்நேரம் அவன்ட்டு. கண்டிப்பா கேரகர் எல்லாம் சொல்லவே தேவையில்ல, வச்சு செஞ்சிருப்பானுங்க. சீரியஸ்லி. பட் பட் யா மேன், there is no way they are showing any progress or anything. And இந்த சீசனும் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி. யுகார்டே வாங்கியிருக்காங்க அண்ட் அதெல்லாம் ஒன்றும் பெரிய அடிஷனாலாம் எனக்கு தெரியவே இல்லை. உகார்டே வாங்கி எரிக் டென் ஹாக் வந்து இல்ல அவன் 2 மாசம் வந்து ஃபிட்னஸ் வந்து ஏத்தணும், அவன் ரொம்ப நாளா ஆடல, அதுல வேற சொல்லிக்கிறான் ப்ரோ. சோ அப்ப எதுக்கா வாங்கினீங்க இப்போ? அதுதான் எனக்கும் புரியல, செம்ம சிரிப்பா இருந்தது அதெல்லாம் கேட்கும்போது. என்னன்னா லைக் இனியோஸ் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு முடிவோட ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணலாம், ஒரு நல்ல முடிவு எடுத்த மாதிரி தான் தோணுது. பட் இன்னும் வந்து அந்த அன்சர்டனிட்டி நிறைய இருக்கு ப்ரோ மான்செஸ்டர் யுனைடெட் பத்தி. அப்சல்யூட்லி. ஆமா, ஆன் தி பிட்ச் அண்ட் ஆஃப் தி பிட்ச் ரெண்டுமே. ஆமா, இப்போ வந்துட்டு ஃபேன்ஸ் கேன் நோ லாங்கர் பிளேம் த ஓனர்ஸ். ஏன்னா முன்னாடி அது இருந்தது. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்குவாட் அப்படின்னு பார்க்கும்போது கம்யூனிகேஷன் பிட்வீன் த மேனேஜர் அண்ட் டீம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு இன்னும் புரியல. ஏன்னா இட்ஸ் பீன் லைக் நான் சொல்ற மாதிரி 3rd சீசன். இன்னமும் உனக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல, உன்னுடைய கமாண்ட் இல்ல, உன் அத்தாரிட்டி இல்ல, உன் ஸ்டைல் ஆஃப் பிளே இல்ல அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் அ பிக் கொஸ்டின். அண்ட் ஐ திங்க் பீப்புள் ஆர் மேக்கிங் கேசமீரோ பிக் ஸ்கேப் கோட் இந்த கேம்ல. அவன் கேவலமா தான் ஆடினான். ஆனா வந்துட்டு ஓவராலா உன் பிலாசபி, உன் ஐடியாலஜி அப்படின்னு பார்த்தா கேசமீரோட பொசிஷனை நீ யார ஆட வச்சிருந்தாலும் அவங்க கேவலமா தான் ஆடி இருப்பாங்க. பிகாஸ் லைக் அவனுடைய சப்போர்ட்டிவ் ரோல் அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய மிட்ஃபீல்டர்ஸ் இவன் வந்துட்டு தனியாலாம் ஹேண்டில் பண்ற ஒரு பிளேயரே கிடையாது. கரெக்டா? ஹீ நீட்ஸ் அ சப்போர்ட். நீ எல்லாரையும் நான் ஃப்ரண்ட்ல தள்ளிடுவேன், எங்களை கேசமீரோ காப்பாத்தும் அப்படின்னா அவனே போகடாட்டு கொடுத்துட்டு போயிட்டான். இல்ல பால் வரும்போது அவன் தேடி நிக்கிறான், டேய் கோபி மைனு எங்கடா இருக்கிற? ஆமா, அவனுக்கு ஏதாவது ஒரு அவுட்லெட் அப்படின்னு பார்த்தா அந்த அவுட்லெட் எங்கேயோ தள்ளி 100 மீட்டர் தள்ளி இருக்கானுங்க எல்லாரும். அந்த மாதிரி இருக்கு. ஆமா. பட் யுனைடெட் பத்தி பேசிட்டோம், லிவர்பூல் பத்தி ஏதோ பேசுறது இருக்கா? லைக் எனக்கு லிவர்பூல் பத்தி இந்த கேம்ல வந்து வெரி இம்ப்ரெஸ்ட். அந்த ஸ்பீட் ஆஃப் அட்டாக் ப்ரோ, அந்த டிரான்சிஷன் பயங்கர குயிக்கா இருந்தது ப்ரோ. எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கிறது லிவர்பூல்ல வந்துட்டு அவங்களுடைய டிஃபென்சிவ் இது அப்ரோச் தான். லைக் இந்த சென்ஸ் ஒரு மாதிரி நல்ல பேக்டா இருக்காங்க. தே ஆர் நாட் அ ஃபுல் அவுட் அண்ட் அவுட் அட்டாக் டீம் மாதிரி இல்ல. அந்த ஒரு காஷியஸ் அப்ரோச் இருக்கு, கண்ட்ரோல்டா இருக்குல இருக்கு. they are not like going all out pressing on the front அதெல்லாம் இல்ல. they know when to do that. and அந்த ஒரு அதனால தான் அந்த காம்பாக்ட் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. அண்ட் யாரையுமே அவன் புதுசாலாம் வாங்கல. ஸோ he has come into the team and he has adapted himself to the team அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு இப்போ பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் டு ஸ்டார்ட் வித் இந்த சீசன். இதுக்கப்புறமா ஜான்லியோ இல்ல அடுத்த வருஷமோ யாராவது வாங்குவாங்களா அப்படிங்கறதுலாம் தெரியல. பட் அவன் வந்துட்டு நல்லா ஜெல்ல இருக்கான் அப்படிங்கிறது தான் தெரியுது. அண்ட் அவங்களுடைய ஸ்டார்டிங் 2 கேம்ஸ் யார் இருந்தா? இது யுனைடெட் ஓகே, பட் ஹேவ் தே ஹேட் எனி டஃப் ஃபிக்ஸ்சர் அப்படினா எனக்கு தெரியல. யாரு லிவர்பூல் லிவர்பூல் இல்ல ப்ரோ, ரெண்டுமே ஐ திங்க் கொஞ்சம் ரெலகேட்டட் சைட்ஸ் தான ஆடுனாங்க. ஐ திங்க் முதல் கேம் இப்ஸ்விச் ஆடுனாங்க. அதுக்கப்புறமா வந்து இருங்க நான் சொல்றேன் யாரோட ஆடுனாங்க, பிரென்ட்ஃபோர்டோட ஆடுனாங்க. 2-0 பிரென்ட்ஃபோர்டோட ஜெயிச்சாங்க. ஓகே, யா இட்ஸ் டூ early அவங்கள ரொம்ப தூக்கி வச்சு பேசுறதுக்கும். பட் நான் சொன்ன ஒரே பாயிண்ட் என்னன்னா அவங்க யாரையுமே வாங்கல. சோ அதுல வந்து டு ஷோ தட் லைக் அந்த ஒரு சேஞ்ச் இருக்கு. அந்த சேஞ்ச் தெரியுதுல இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் நாங்க ஃபுல்லா நாங்க போய் கெகன் பிரஸ் அது பண்ண போறது இல்ல. நாங்க வந்துட்டு we are going to we know when to like press the team, we know when to sit back. அந்த ஒரு அப்ரோச் இருக்கு. சோ தட் இஸ் குட். பட் போக போக தெரியும் எப்படி போகுதுன்னு. ஓகே, அதோட மான்செஸ்டர் யுனைடெட் வெர்சஸ் லிவர்பூல் முடிச்சுப்போம். அடுத்த கேம் வந்து லெட்ஸ் கோ டு உங்க டீம் செல்சி வெர்சஸ் பேலஸ் அட் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ். செல்சி ப்ரோ நிறைய சான்சஸ் இருந்தது ப்ரோ இந்த கேமுக்கு, ஜெயிச்சிருக்க வேண்டிய கேம். ஆக்சுவலா நீங்க எக்ஸ்ஜி எல்லாம் பாத்தீங்கன்னா 2.37 எக்ஸ்ஜி கிரியேட் பண்ணிருக்கீங்க. பேலஸ் வந்து 0.54 தான். பேலஸ் கோல் வந்து எபிரேச் எசே பாக்ஸ் வெளியில இருந்து அடிச்சான்னு நினைக்கிறேன். எசே சரியான பிளேயர். காலை வைக்கும் போதே கோல் எனக்கு அவ்வளோ ஓபன் அதை யாருமே பிரஸ் பண்ணல. பட் யா, கோயிங் பேக் டு தி கேம், நீ சொன்ன மாதிரி we had so many chances, but I see good prospect இந்த டீமை வச்சு பார்க்கும்போது. ஏன்னா ஒரு லோ பிளாக் டீம் கிறிஸ்டல் பேலஸ் கூட இவ்வளோ சான்சஸ் லாஸ்ட் சீசன் கண்டிப்பா நாங்க கிரியேட் பண்ணிருக்க மாட்டோம். பட் இந்த சீசன் we were able to create chances. We should have scored goals, not just chances. They were really easy goal scoring chances. மடுவேக்கா இருக்கட்டும் அண்ட் ஒரு பாமரோடைய எஃபர்ட்டா இருக்கட்டும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 கோல் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்துட்டு கேமை கில் பண்ணிருக்கலாம் ஈஸியாவே. அண்ட்
அண்ட் செகண்ட் ஹாஃப்லயும் சான்ஸ் இருந்தது, ஜாக்சன் அந்த கடைசி சான்ஸ் அதெல்லாம் இருந்தது. பட் ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஹஸ் ஸ்டார்டட் ஓகே. ரொம்ப அப்பும் இல்ல, ரொம்ப டவுனும் இல்ல. ஃபர்ஸ்ட் கேம் வாஸ் மேன் சிட்டி. ஸோ அது அதுல எதுவும் பண்ண முடியாது. அதுல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோங்கிறதுல கொஸ்டின் மார்க்கே இல்ல. நெக்ஸ்ட் கேம் வாஸ் வூல்ஸ். அதுல ரொம்ப ஓவர் இம்ப்ரெசிவா இருந்தது. அண்ட் இந்த கேம் தான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் வந்துட்டு ஓகே நம்ம ட்ரை பண்றோம், வி ஆர் கோயிங் டு லைக் ஒரு இடத்த ரீச் பண்ணணும் அப்படின்னு பாக்குறோம், இதுதான் எங்களுடைய ஸ்டைல் ஆஃப் பிளே அப்படின்னு ஓரளவுக்கு இருக்கு. அண்ட் ஐ திங்க் த மேனேஜர் ஹஸ் ஆல்சோ லைக் புட் இன் அ ஸ்ட்ராங் ஃபுட் சேயிங் லைக் என் கண்ட்ரோல்ல தான் டீம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆஸ்பெக்ட் எனக்கு தெரியுது. போச்டினோ இருந்ததோட இது வந்துட்டு அப்படியே கம்ப்ளீட்லி ஆப்போசிட் ஒரு பிக்சர் தான் இருக்கு எனக்கு. அண்ட் ஐ எம் ரியலி ஹோப்ஃபுல் இந்த சீசன் வந்துட்டு we will do way better than last season. ஓகே ஓகே. செல்சிக்கு சொல்லுங்க. ஸோ யா கிறிஸ்டல் பேலஸ் பத்தி அவங்க வந்துட்டு அவங்களோட கேம் பிளான் வாஸ் சிம்பிள் ரைட். அவங்க எப்பவுமே பண்றது தான், பீட் ஹூவர் த மேனேஜர்ஸ் இந்த மாதிரி பெரிய டீம் வரும்போது தே சிட் பேக் அண்ட் அவங்க ஒரு காம்பாக்டான ஒரு சைடு அவங்க. ஸோ தே நோ ஹவு டு கெட் ரிசல்ட்ஸ் அவுட் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் கேம்ஸ். இந்த ஸ்கிராப்பி ரிசல்ட்ஸ் கண்டிப்பா அவங்க எப்படியாவது எடுத்துருவாங்க. ஸோ அது வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டாகவும் ஒர்க் ஆயிடுச்சு. நாங்க விட்டுட்டோம். அவங்க ரொம்ப காப்பாத்திக்கிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், நாங்க விட்டுட்டோம். அண்ட் அவங்க தே ஜஸ்ட் மேட் யூஸ் ஆஃப் தட் ஒன் பிக் சான்ஸ் அண்ட் தே ஷுட் ஹவ் பீன் 10 men டவுன். அந்த பேர் என்ன ஹியூக்ஸ், அவன் வந்துட்டு செகண்ட் எல்லோ கார்டு டெஃபினட்டா வாங்கியிருக்கணும். அவனை சப்ஸ்டியூட் பண்ணுவானுங்க அடுத்த 5 நிமிஷத்துல கோல். ஸோ பட் அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ரீசனா நான் சொல்ல போறது இல்ல. பட் ஐ திங்க் we should have won the game. உங்க சான்சஸ் எடுத்திருக்கணும் கண்டிப்பா செல்சி. அண்ட் அதுதான் செல்சியோட ஒரு என்ன சொல்றது ஒரு கிரிட்டிசிசம்னா, செல்சிக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோவா இல்லைன்னு தோணுது டீம்ல. இன்னும் கொஞ்சம் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கிறானுங்களா, எல்லாமே ஒரு ப்ராஸ்பெக்ட் பேசிஸ்ல தான் இருக்கு. ஸோ எல்லாமே அது எல்லாமே ஹிட் ஆகுமான்னு தெரியல. அதுதான் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு செல்சில. பட் பாப்போம், இந்த சீசன்ஸ் தெரியாது, அடுத்த சீசன் தெரியுமான்னு கூட தெரியாது. சோ எவ்ரிதிங் இஸ் லைக் 3 or 4 years down the line நீங்க பெரிய டீமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர ஒரே ஒருத்தன் தான் நெயில் டவுன் சூப்பர் பிளேயர்னு சொல்றதுன்னா கோல் பாமர் தான் எனக்கு சொல்ல முடியும். சோ கண்டிப்பா. அண்ட் ஐ எம் ஆல்சோ வெரி டிசப்பாயிண்டட் வித் என்சோ பெர்னாண்டஸ் ஸ்டார்ட் டு திஸ் சீசன். அவன் வந்துட்டு அவனுக்கு இருக்கிற கேப்பபிலிட்டிஸ்க்கு அவன் வந்துட்டு he can be a lot more open and lot more confident and அந்த மாதிரிலாம் ஆடவே இல்லை ஆல் த 3 games. அண்ட் இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஹி இஸ் பிளேயிங் இன் டிஃப்ரெண்ட் பொசிஷன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கேம் மட்டும் 10ல ஆடினான், தட் வாஸ் லைக் அவுட் ஆஃப் பொசிஷன். பட் லாஸ்ட் 2 games அப்படின்னு பாத்தியான்னா வந்துட்டு he has been playing that deep laying midfielder தான். அண்ட் லாஸ்ட் கேம் கிறிஸ்டல் பேலஸோட he was the worst player எங்களுக்கு, என்னோட ஒப்பீனியன்ல. கண்டிப்பா do way better. லாவியா நாங்க பயங்கரமா மிஸ் பண்றோம். என்சோ பெர்னாண்டஸ் ஐ திங்க் அந்த போன சீசன் பாதியில அந்த ஃபார்ம் அதே கண்டினியூ தான் ஆயிருக்குன்னு தோணுது. 10ல எல்லாம் அவன் ஆடவே கூடாது ப்ரோ, பாமர் தான் 10ல ஆடணும். லைக் அது செல்சியா இருக்கட்டும், ஐ திங்க் ஈவன் இங்கிலாந்து கூட ஐ திங்க் பாமர் அவன் எல்லாரோட நல்லா லிங்க் ஆகுறான். லைக் யூரோஸ்ல கூட ஆடணுமே, என்ன விடு அவன் ஆட மாட்டான்னு நினைக்கிறேன். பை தி வே இந்த ஹி புல்ட் அவுட் கோபம்க்கு வந்துட்டாங்க. ஸோ அதுதான் ஓகே. செல்சி வர்சஸ் கிறிஸ்டல் பேலஸ் 1-1. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான ரிசல்ட் ஃபார் செல்சி அப்படி சொல்லிக்கலாம். அடுத்த கேம் வந்து நம்ம சென்ட் ஜேம்ஸ் பார்க் போவோம் ப்ரோ. சென்ட் ஜேம்ஸ் பார்க் வந்து ஸ்பர்ஸுக்கு வந்து ஒரு சுடுகாடு மாதிரி கடைசி 2 வருஷமா. அது எப்படின்னா வச்சு செஞ்சிருக்கானுங்க. ஐ திங்க் 6-1 அதுக்கப்புறமா 4-0. லைக் லிட்ரலா வெரி புவர் சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல வந்து ஸ்பர்ஸோட ஃபார்ம். பட் இந்த கேம் வந்து நான் என்ன நினைச்சேன், ஐ தாட் ஓகே அதேதான். ஐ தாட் சென்ட் ஜேம்ஸ் பார்க் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. பட் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஐ தாட் ஸ்பர்ஸ் வந்து ஓகே மேபி ஒரு ரிசல்ட் எடுத்துருவாங்களோ, ஈவன் டிரா இஸ் குட்னு தான் தோணுச்சு. பட் கடைசியில வந்து ஐசக் வந்து கோல் போட்டான், சரியான கோல். அண்ட் என்ன சொல்றது, ஸ்பர்ஸ் வந்து நாட் அ கிரேட் ஸ்டார்ட் அவங்களும் வந்து என்ன சொல்றது ஒரு உங்களை மாதிரி தான் நினைக்கிறேன், ஒரு வின்னு ஒரு லாஸ் ஒரு டிரான்னு நினைக்கிறேன். ஸோ அதே கதை தான். அண்ட் அயன்ஸ் பாஸ்டர் திருப்பி வந்து முட்டி வந்து அவன் வந்து லிட்டரலி ஆன் ஹிஸ் நீஸ் அகைன். அவன்தான் நான் என்னோட 2வது சீசன்ல தான் எல்லாமே ஜெயிப்பேன் அப்படிங்கறான். ஆமா கரெக்ட். ஆனா they are the same old Spurs man. சேம் தான் நோ சேஞ்ச் ஆஃப் philosophy. It's who we are mate. அதேதான். ஆமா. ஸோ
தெரியல எனக்கு எப்படி அதை வந்துட்டு பாக்குறது அப்படின்னு. ஏன்னா அவங்களும் யாரையும் பெருசா இந்த சீசன்லாம் வாங்கினாமே எனக்கு தெரியல. இல்ல தேர் வாஸ் நாட் a பிக் யாரு ட்ரான்ஸ்ஃபர் பெருசா மார்க்கெட்லாம் தெரியலையே. எதுவுமே வரல. ஆமா. அண்ட் இந்த கேம் அப்படின்னு பார்த்தா நான் ஹைலைட்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். ஏன்னா எங்க கேம் அந்த டைத்துல போயிட்டு ம். இருந்தது. ஸோ ஐ திங்க் நியூ கேசல் வந்துட்டு தே வில் ஸ்டார்ட் வெல், அதெல்லாம் பண்ணுவாங்க. ஐ திங்க் தே வில் இவென்ச்சுவலி கோ அவுட் ஆஃப் த டாப் 4 தான் நினைக்கிறேன் நான். ம். என்னோட டாப் 4ல வந்துட்டு ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ், இது ஆஸ்டன் வில்லா வரும் அப்படின்ட்டு. ஓகே, ஓகே. இந்த சீசன் ஐ மீன் ஓகே வரும்னா தே வில் ஸ்டில் கண்டினியூ தே வில் அப்படின்ட்டு. ஸ்டில் பட் கன்டின்யூ. ஓகே. பட் நியூ கேசல் அந்த ப்ராஸ்பெக்ட் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். பட் அவங்களுடைய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் வந்துட்டு தேர் இஸ் நாட் பிக் இன்ஃப்ளக்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் ஐ திங்க் தே வில் ஸ்டில் பி அட் த சேம் லெவல் ஆஃப் லைக் வாட் தே வேர் லாஸ்ட் சீசன் அதெல்லாம். பட் ஓகே. இந்த கேம் அப்படின்னு பார்க்கும்போது இட் வாஸ் ஹை சான்சஸ் ஃபார் டாட்டன்ஹாம் டு டிரா த கேம். நீ சொன்ன மாதிரி இட் குட் ஹவ் பீன் லைக் 2-2 ஈஸியாவே ஆயிருக்கலாம் அது. பட் இட் இஸ் டிபிக்கல் டாட்டன்ஹாம் மேன். தே வில் எங்காமே தான் லைக் யூ வில் நாட் பி ஏபிள் டு ப்ரெடிக்ட். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐ டோன்ட் சி டாட்டன்ஹாம் ஈதர் ஃபினிஷிங் டாப் 4. எனக்கும் கொஞ்சம் கேஆட்டிக்கா இருக்கு ப்ரோ அவங்க ஃபுட்பால் ஆக்சுவலா. லைக் அண்ட் ஒரு நியூட்ரலா சொல்லும்போது லைக் ஒரு ஸ்பர்ஸ் கேம் பாக்குறதுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஆக்சுவலா ஸ்பர்ஸ் பாக்குறதுக்கு ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஏன்னா அது வந்து கேவலமா தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லனா நல்லா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ கொஞ்சம் கேஆட்டிக்கா இருக்கு. ப்ராப்ளம் இஸ் தே ஆர் திங்கிங் ஒன்லி டு அட்டாக். ஆமா, ஆமா. டிஃபென்ஸ்னு ஒண்ணு இருக்குடா அப்படிங்கறத வந்துட்டு அவன் வந்துட்டு அதை மறந்துடுறானா, இல்ல என் பிலாசபில இது கிடையாது, நான் வந்துட்டு 6 கோல் விட்டுனா 7 கோல் அடிச்சுதான் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு பாக்குறான். எனக்கு புரியவே இல்லை சீரியஸாவே. தெரியல ப்ரோ, எனக்கும் புரியல. இட் வுட் ஹவ் ஹெல்ப்ட் ஹிம் இன் செல்டிக் அங்கலாம். சோ ஆப்வியஸ்லி அந்த லீக்ஸ் அண்ட் அதெல்லாம் வந்துட்டு உங்க டீம் ஸ்குவாட் வந்து கம்ப்ளீட்லி மச் பெட்டர்ல ப்ரோ. அது வந்து அது பிஎஸ்ஜில கூட அப்படியே ஆடலாம். சோ அது தப்பே இருக்காது. பட் பிரீமியர் லீக்லாம் வந்து ஒரு 10 டீமுக்கு வந்து நீ யோசிச்சு தான் ஆடணும். கரெக்ட். அண்ட் சோ மெனி டீம்ஸ் ஆர் சோ இன்டெலிஜென்ட் தட் எந்த இடத்துல வந்துட்டு தே ஹேவ் டு அப் தேர் கேம். அதெல்லாம் வந்துட்டு ஒரு மிட் லெவல் டீம் கூட வந்துட்டு தே ஆர் டூயிங் வெரி வெல். ஆமா. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது he has to definitely adapt his game to the needs of கண்டிப்பா. to the needs of each game. அவன் ஒரு மைண்ட் செட்லயே போனான்னா வந்துட்டு இந்நேரம் 10 பேர் பார்த்து வச்சிருப்பாங்களே இவனை என்னதான் பண்ணும் அப்படின்ட்டு. ஆமா. ஸோ ஓகே, நியூ கேசல் ஜெயிச்சிட்டாங்க, ஸ்பர்ஸ் தோத்துட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட அந்த அந்த கர்ஸ் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல. லாங் மேட் கண்டினியூ. அடுத்த கேம் வந்து குவிக்கா ஆர்சனல் கேம் போவோம் ப்ரோ, எமிரேட்ஸ்ல. ஆர்சனல் வர்சஸ் பிரைட்டன். மக்களே, இந்த கேமுக்கு வந்து ஒரு ஃபுல் ரிவ்யூ இருக்கு எங்க சேனல்ல. ஸோ ஃபுல்லா கேட்கணும்னா ப்ளீஸ் அந்த வீடியோ போய் கிளிக் பண்ணுங்க. பட் நானும் விக்னேஷ் ப்ரோ டக்குன்னு இந்த கேம் பத்தி சம்மரைஸ் பண்ணிடுறோம் ப்ரோ. எனக்கு செம கடுப்பா இருந்தது ப்ரோ அந்த செகண்ட் எல்லோலாம் வந்து. ட்வீட் எல்லாம் பார்த்தேன். பாத்தீங்களா? அசிங்கமா திட்டினதுலாம் பாத்தீங்களா? அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு திருப்பி நானு எங்கடா மாட்டிக்கு போறோம்னு. சோ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்தது. லைக் அந்த மேனர் ஆஃப் த ரெட் கார்டு. சி, ரெட் கார்டு வாங்குறது ஓகே, அது ஜஸ்டிஃபைட்னா ஓகே. அந்த விதம் தான், அதுதான் இங்க தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. இன்கன்சிஸ்டன்சிஸ் இந்த ரெஃபரிங் டிசிஷன்ஸ்ல, இன்கன்சிஸ்டன்சிஸ் அது அன்பார்ச்சுனேட்லா அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இல்ல மேன், இன்கன்சிஸ்டன்சிஸ்ன்றத விட அவங்களோட குவாலிட்டியே ரொம்ப புவரா இருக்கு. ரொம்ப நாளாக ரொம்ப கேவலமா போயிட்டே இருக்கு. ஃபார் எனி கேம் அண்ட் எவ்ரி கேம், ரைட்? சோ இது வந்துட்டு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் லீக் எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதுல இருக்கிறதுலயே பாத்தீங்கன்னா எல்லா கேவலமான ரெஃபரியும் இந்த லீக்ல தான் இருக்கிறாமே ஒரு கரெக்ட். இதுதான் இருக்கு. எவ்ரி வீக் ஏதாவது ஒரு டிபேட் இருக்கு, ஏதாவது ஒண்ணுக்கு அப்புறம் வாரோடைய லைக் ஒரு மீனிங்கே என்ன அப்படின்னு தெரியாத மாதிரி போயிட்டு இருக்கு சீரியஸாவே. ரொம்ப கிறுக்குத்தனமா இருக்கு. அண்ட் நீங்க சொன்னது அதே தான். லைக் லீக் பாத்தீங்கன்னா வருஷம் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. ஓகே, லைக் குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸா இருக்கட்டும், மேனேஜர்ஸா இருக்கட்டும், லைக் எல்லாருமே வந்து ஹை குவாலிட்டி. பட் பிஜிஎம்ஓஎல் அண்ட் எஃப்ஏ புவர் குவாலிட்டி. ஹவர்ட் வெப் சொட்டமண்டே என்ன பண்ணினுங்கறான்னு தெரியல. அவங்களோட அரகன்ஸ் மேன், அதுதான் பார்த்தா இன்னும் கடுப்பா இருக்கும். சீரியஸ். அதெல்லாம் கரெக்ட். அந்த மெக்டர்மட்னு ஒருத்தன் வருவானே, இதெல்லாம் கரெக்ட் தாங்க அவன் பண்ணது அப்படிமா. டேய் கையில அந்த ஒரு ஷோல்டர்ல ஒன்னு பார்த்து போனாட்டி ஒரு கோல் ஒன்னு டிஸ்அலோவ் பண்ணாங்களே போன்மவுத். ஆமா. அதெல்லாம் கரெக்டான முடிவு தான் அப்படினா. டேய் அதெல்லாம் பார்த்தா உனக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கற மாதிரி. இதே கேம்ல லூயிஸ் டங்க் பென் வைட் ஒரு ஷாட் அடிப்பான், லிட்டரலா ஆன் டார்கெட் டு கோல். டங்கோட கையில படும். லைக் லிட்டரலா அவன் கையில ஹேண்ட் பால் அது இருந்தது ப்ரோ. நிறைய இருந்தது ப்ரோ. புவர் கேம், வெரி புவர் கேம்
from Chris Kavanagh. ம். Embarrassment of a referee, to be honest. Not in the game மாத்திரம் சொல்ல, கிறிஸ் கேவனா வந்து நான் ஒரு 2 seasons பார்த்திருக்கேன். I don't think he's a good referee at all. He's very அவன் very இந்த poor. ஆந்தனி டெய்லர் சீரியஸா அவனுங்கெல்லாம் வெரி போர் ரெஃப்ரி. இவனுங்களாம் எப்படி ரெஃப்ரியா இருக்கிறாங்கன்னு தெரியல. பட் கமிங் டு த கேம், ஹாவர்ட்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் கோல் நல்ல கோல் அடிச்சிருந்தான். அண்ட் ரெட் கார்டு கொஞ்சம் இம்பாக்ட் ஆச்சு ஆக்சுவலா. ஐ திங்க் அது ஓப்பன் ஆயிடுச்சு எங்களுக்கு அந்த பெட்ரோ கோல் அடிக்கும் போது. எஸ்பெஷலி டீம் லைக் பிரைட்டன்ல இது இந்த மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆமா. அவங்க. சோ அண்ட் தே ஆர் ஒன் டீம் தட் லைக் தே வில் பி ஏபிள் டு கேபிட்டலைஸ் அந்த உங்களோட 10 கண்டிப்பா minute disadvantage. ஒரு லேப்ஸ் இருந்தது ப்ரோ, ஒரு 10 minute லேப்ஸ். அதுக்கப்புறமா ஆக்சுவலா சூப்பரா ஆடணும், ஆர்சனல் நல்லா ஆடினாங்க. இன்ஃபேக்ட் சான்சஸ் இருந்தது கேம் ஜெயிக்கிறதுக்கு. அந்த ஒரு கோல் தவிர அதுக்கப்புறமா எனக்கு பெரிய சான்ஸ்னு ஒன்று ஞாபகமே இல்லை ஆக்சுவலா பாத்தியானா. ஸோ அந்த கோலுமே வந்துட்டு இட்ஸ் அ மிஸ்டேக் பை கேப்ரியல், ரைட்? ஸோ அதுவுமே அவாய்ட் பண்ணியிருந்தா வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் தே பிரைட்டன் ஹேட் எனி கிளியர் கட் சான்சஸ், ஈவன் தோ தே மேட் யூஸ் ஆஃப் தட் அட்வான்டேஜ். அந்த 11 versus 10 அட்வான்டேஜ் அவங்க வச்சிருந்தாலும் ஆர்சனல் வந்துட்டு அந்த 10 பேர் அழகா பின்னாடி வச்சுட்டானுங்க, இதுக்கு மேல நாங்க இதோட போய்க்கிறோம்டா அப்படின்ட்டு. ஆனா வந்துட்டு அந்த ஒரு மிஸ்டேக்ல வந்துட்டு கேம் மாறி போச்சு. ஆமா. அண்ட் அதான் அதுக்கப்புறமா சான்ஸ் இருந்தது. ஹாவர்ட்ஸ் ஒரு சூப்பர் சான்ஸ் இருந்தது, அது அடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறமா சாக்காக்கு ஒரு சான்ஸ். அதெல்லாம் டிபிக்கல் ஹாவர்ட்ஸ். டிபிக்கல் ஹாவர்ட்ஸ். இப்ப சொல்லுங்க பையன் பாக்குறீங்களா? 2 and 3. So yeah, I think but overall proud of the performance. ஏன்னா ஒரு 10 men down, 1 man down, sorry. And ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணோம். அண்ட் லைக் ஐ செட் கேம் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்தது. பட் we move on, அவ்வளவுதான். live to fight another day, அவ்வளவுதான். இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. அடுத்த கேம் போவோம் ப்ரோ. இந்த கேம் பிடிச்சிருந்தது ஆக்சுவலா. இது இந்த மாதிரி கேம் தான் பிரென்ஃபோர்ட் ஜெயிப்பாங்க. ஸோ ஜிடெக் கம்யூனிட்டி ஸ்டேடியம் வருவோம். பிரென்ஃபோர்ட் vs சவுத்ஹாம்ப்டன். ஐ திங்க் சவுத்ஹாம்ப்டன் கடைசி 3 கேம் 3 லாஸ் இல்ல ஒரு கேம் ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஏதோ கப் கேம் நினைக்கிறேன். பட் 3 லீக் கேம்ல வந்து லீக்ல தோத்துட்டானுங்க. ஒரு கோல், ஃபர்ஸ்ட் கோல் பிரீமியர் லீக்ல இந்த கேம்ல தான் பிரென்ஃபோர்டோட தான் அடிச்சாங்க. பிரென்ஃபோர்ட் சூப்பரா ஆடினாங்க ஆக்சுவலா இந்த கேம். பிரையன் எம்பேமோ எப்படிதான் இவன் இன்னும் பிரென்ஃபோர்ட்ல இருக்கிறான்னு சத்தியமா தெரியல. ஐ திங்க் யாராவது வந்து எடுத்து கண்டிப்பா யாராவது வந்து ஐ திங்க் ஷுட் ஹவ் காட் ஹிம், டு பி ஆனஸ்ட். ரியலி ரியலி குட் விங்கர். நல்ல ஏஜ் ப்ரொஃபைல் கூட, 25 வயசு தான் அவனுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் தான் இவன். ஸோ பிரையன் எம்பேமோ ஒரு பிரேஸ் அண்ட் விசா ஒரு கோல். அண்ட் கடைசி 94th மினிட்ல அடிச்சாங்க. ஆமா, சரியான கோல். ஸோ நீங்களே சொல்லுங்க. இந்த கேம் வந்துட்டு பிரென்ஃபோர்டுக்கு ஈவன் லைக் நம்ம மோர் தென் 3 கோல்ஸே போயிருக்கோம். ஏன்னா அவங்க அவ்வளோ சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க. அண்ட் அவங்களுக்கு கரெக்டா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சவுத்ஹாம்ப்டன் வந்தானுங்க. லைக் அந்த பேக்ல இருந்து தான் விளையாடுவேன் அப்படின்ட்டுலாம் விளையாடி ஒரு 2 கோலை விட்டு. ஸோ ஐ டோன்ட் நோ அது ஏன் இந்த லோவர் டீம்ஸ் தான் ஏன் அதை ட்ரை பண்ணாங்க, எனக்கு சத்தியமாவே எனக்கு புரியவே இல்லை. லைக் அதுதான் என்ன ஆனானுங்கன்னு போன சீசன் தான்டா பாத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த கேமுக்குன்னு ஒரு குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, எல்லாம் இருக்குல்ல. நீ அதை வந்துட்டு லைக் என்னது சாம்பியன்ஷிப் லெவல்ல பண்ணியானா ஒரு அர்த்தம் இருக்கு. நீ பிரீமியர் லீக்ல வந்துட்டு பிரென்ஃபோர்ட் கிட்டலாம் வந்து பண்ணியிருந்தியானா 2 குரூஷியல் மிஸ்டேக்ஸ் பண்ணி அதுல 2 கோலை விட்டு. ஸோ ஐ டோன்ட் நோ ஏன் அவங்களே வந்துட்டு தே டூ லைக் இட்ஸ் சூசைட் அட்டெம்ப்ட் மாதிரி தான் இருக்குது சீரியஸா பார்த்தீங்கன்னா. ஸோ பட் பிரென்ஃபோர்ட் டிபிக்கல் லைக் அவங்களோட அட்டாக் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தே ஆர் நாட் அட் ஆல் மிஸ்ஸிங் டோனி. அது வந்துட்டு போன சீசனே காமிச்சாங்க அவங்க. அண்ட் தே ஆர் கண்டினியூயிங் டு டூ தட். அண்ட் விசா அண்ட் எம்போமோட காம்பினேஷனுமே வந்துட்டு it has been working very well for them. And அந்த யானல்டா எல்லாருமே வந்துட்டு they pitch in as well, the midfield and la. So கண்டிப்பா. And I think Flecken is a very good addition அவங்களுக்கு. அது லாஸ்ட் சீசன் போன சீசனே தெரிஞ்சது. லாஸ்ட் சீசன் செட் ஆயிட்டு வந்துட்டு இருந்தா. ஐ திங்க் towards the end of the season he showed that like அவனோட potential என்ன அப்படின்ட்டு. So that is also good. So அவ்வளவுதான், எனக்கு வேற எதுவும் இல்ல சொல்றது. வேற எனக்கும் எதுவும் இல்ல. சவுத்ஹாம்ப்டன் பத்தி தெரியல, இவனுங்க கதை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. தெரியல, வில் சி. இன்னும் 3 கேம் போயிருக்கு. ஓகே, 3 லாஸ். ஐ திங்க் இவனுங்க தானா the only team? இல்ல, சவுத்ஹாம்ப்டன் அடுத்து இல்ல, அது அந்த கேம் தான் வரப்போற அடுத்தது. அந்த கேம் பத்தி நம்ம வந்து ப்ரோ எனக்கு சிரிப்பு தான் ப்ரோ வருது இந்த டீம் பத்தி பேசும்போது. எவர்டன் ப்ரோ, எவர்டன் டிட் இன் எவர்டன்.
கடைசி ஆமா 7 நிமிஷத்துல 2-0 அப்ல இருந்திருக்கானுங்க. 7 நிமிஷத்துல 87 to 94th 87 மினிட்ல தோத்துருக்கானுங்க. 3 கோல் விட்டுருக்கானுங்க ப்ரோ. வேற லெவல் எவர்டன். எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஆக்சுவலா நான் நினைச்சேன் ஓகே 2-0 ஓகே ஃபைன் டாண்டேஷ் எப்பயுமே எவர்டன் அட் ஹோம் இந்த மாதிரி ரிசல்ட்லாம் ஜெயிச்சுறான் 2-0 இதுக்கு மேல என்ன கஷ்டம். இதுல வர எக்ஸ்ன்னு சொல்ல முடியல. ட்விட்டர்ல வந்து வரல யாரோ போட்டிருந்தாங்க ட்வீட், கேன் வி பிளே தீஸ் லாட் எவ்ரி வீக். அது சோ என்னன்னா எந்த நேரத்துல கேட்டியோ. ஆமா இவனுங்களை வந்து வாரம் ஆடலாமா அந்த மாதிரி நக்கல் தானே இவனுங்க கிட்ட இருந்து. எஸ்பெஷலி இவனுங்க எவ்வளவு கேவலம் ஆடி இருக்காங்க 2 சீசன் நீ சீசன். எப்படி தப்பிச்சு வந்தன்னு தெரியுமா தெரியாதா? ஆமா. அதான் சோ அந்த நக்கல்ல பேசுனாங்க யாரோ. 7 நிமிஷத்துல 3 கோல் ப்ரோ. சொல்லுங்க விக்னேஷ் ப்ரோ, இது வந்து என்னால சான்ஸே இல்ல நம்பவே man. முடியல. எனக்கு என்ன பெரிய ஷாக் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ம். ஆஃப் ஆல் வந்துட்டு இது ஒரு ஷாண்டைஸ் டீம் 3 கோல் கடைசி 5 நிமிஷத்துல விடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய 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 ஒரு சர்ப்ரைஸ். ஏன்னா அவன் வந்துட்டு டிப்பிக்கலா வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து மினிட் 0ல இருந்து 90 வரைக்கும் 10 பேரையும் பின்னாடி ம். வச்சுதான் அவனுக்கு ஆட தெரியும். சோ ஐ டோன்ட் நோ வந்துட்டு, அண்ட் இது லாஸ்ட் சீசன்ல இருந்துமே ஆயிட்டு இருக்கு. their team is no longer defensively good or anything at all. அது வந்துட்டு ஐ டோன்ட் நோ த ரீசன்ஸ். ஏன்னா ம். வந்துட்டு பெரிய பிளேயர் சேஞ்சஸ்லாம் எதுவுமே இல்லை லாஸ்ட் சீசன் வர்சஸ் இந்த சீசன் பார்க்கும்போது. பட் பெரிய ஷாக். அண்ட் போன்மவுத் வந்துட்டு we have to give credit to them அந்த லைக் ரெசிலியன்ஸ் அந்த அண்ட் அவங்களுடைய நெவர் கிவ் ஃபைட் அப் பேக், ஆட்டிடியூட். ஆமா அப்சல்யூட் ஃபைட் பேக்கா இருந்தது. அண்ட் டு டூ தட் அவே, ஸோ தட் இஸ் ஈவன் பிகர் அச்சீவ்மெண்ட் அது. ஸோ ஆமா பட் ஆனா 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 எனக்கு சர்ப்ரைஸ் இல்ல ப்ரோ. ஏன்னா ஏரியால டீம்லாம் பாத்தீங்கன்னா அவனுங்க எப்பயுமே டேரிங்கா தான் ஆடுவாங்க, தைரியமா ஆடுவாங்க. சோ அதனாலேயே வந்து ஐ திங்க் ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்ட். அதுதான் நான் சொல்ல வருவேன். கரெக்ட். இது வந்துட்டு ஒரு நேச்சுரலா ஒரு 3-2 அப்படின்னா இருந்ததுன்னா we would not have been surprised. See ஒரு 60th வரைக்கும் வந்துட்டு 2-2 இருந்தது. ஓகே 81st ஓகே மினிட்ல போன்மவுத் கோல் அடிச்சது அப்படிங்கறது வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் ஸ்கோர் லைன். பட் கண்டிப்பா. டு பி லைக் ஒரு லாஸ்ட் 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் அப்படின்னு இருக்கும்போது 2-0 டவுன். See 1-0ல இருந்து 2-1 நிறைய பேர் வந்துட்டு கம்பேக்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் ஆமா this probably could be the வேற comeback லெவல். of the season. இத பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு இஸ்தான்புல்ல தெரியல. எதுவுமே இல்ல. 2005 வருவானுங்க. வந்துருவானுங்க கமெண்ட்ல. ஆமா. So this could be the comeback of the season. So that is a big achievement. ஆமா. Yeah, so அதான் எவர்டன். I think Everton will go down man in the season. நினைக்கிறீங்களா? அப்படியே ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டு தொங்கிட்டு இருந்தானுங்க 2 சீசனா. இந்த சீசன் கீழ ரொம்ப போயிட்டாங்கன்னா கஷ்டம். இல்ல விக்னேஷ் ப்ரோ, எனக்கு என்னன்னா லைக் எவர்டன் நிறைய ஃபைனான்சியல் இஷ்யூஸ் பிளஸ் இந்த சீசன் தான் புது குடிசன் பார்க்குக்கு போறாங்க. ஐ திங்க் ஹாஃப் வே த்ரூ தி சீசன் தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவனுங்க ரெலகேட் ஆயிட்டாங்கன்னா திரும்ப சீக்கிரமா மேல வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ப்ரோ ஆக்சுவலா எவர்டனுக்கு. ஸோ ஐ திங்க் கீழே போயிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை. லைக் மைக்கேல் கீன் மாதிரி பிளேயர் எல்லாம் சாம்பியன்ஷிப் குவாலிட்டி கூட இல்ல. அவன் அவ்வளவு கேவலமான பிளேயர். அவன் அவ்வளவு கேவலமான பிளேயர். ஸோ டார்கோவ்ஸ்கி எப்படி அங்க அவன் நல்ல பிளேயர் தான் ப்ரோ. இல்ல அவன் நல்ல பிளேயர் தான். பட் அது வந்து என்ன சொல்றது, பிராத்வேட் அவன் பக்கத்துல ஆடி இருந்தா நல்லா ஆடி இருப்பான். பிராத்வேட் இன்ஜர்ட். சோ அதுதான் மைக்கேல் கீன்லாம் வேஸ்ட் தண்டம். அவங்க அந்த ஒனானா வேற விட்டாங்க இதுக்கு ஆஸ்டன் வில்லா. சோ யா அதுதான் எவர்டன் வர்சஸ் பர்ன்மவுத் கம்பேக் ஆஃப் தி சீசன் ன்னு சொல்லிட்டீங்க. ஐ திங்க் இதுதான் மூணாவது வாரத்துல இது நடந்துருக்கு. இத பீட் பண்ணா that has to be like லெஜெண்டரியான ஒரு கம்பேக் இருக்கும். கண்டிப்பா 7 நிமிஷத்துல 3 கோல் அடிச்சு ஜெயிக்கிறது. அதனாலதான். So 2-0 to 3-2 could be done anywhere else, but and within 6 minutes 7 minutes அதனாலதான். கண்டிப்பா. ஓகே, அடுத்தது வந்து நம்ம எங்க போலாம்? லெட்ஸ் கோ டு இப்ஸ்விச் டவுன். இப்ஸ்விச் டவுன் வந்து அகைன் பாவம். ஏன்னா ஆமா இப்ஸ்விச் டவுன் வர்சஸ் ஃபுல்ஹாம் 1-1. பட் என்னன்னா என்ன சொல்ல வந்தேன்னா இப்ஸ்விச் டவுன் அவனுங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஸ்டார்ட். ஒரு புதுசா ப்ரொமோட் ஆகிற டீம் வந்து நீ வந்து லிவர்பூல் அண்ட் சிட்டி முதல் 2 கேம்ல ஆடணும்னா ரொம்ப ரொம்ப டிமோட்டிவேட்டிங்கா இருக்கும். யோசிச்சு பாருங்களேன் பிளேயர்ஸ்க்கு. என்னதான் நீங்க என்ன சொல்லுவீங்க மேனேஜரா வந்து பிளேயர்ஸ்ட, ஓகே தைரியமா ஆட்டுவாப்பா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஏதோ ஒன்று பண்ணிட்டு போப்பா, ட்ரை பண்ணுப்பா, ஏதாவது அந்த மாதிரி தான். பட்
சாரி டு இல்ல பிரேக் இல்ல யூ. சொல்லுங்க. அவங்க வந்துட்டு சிட்டியோட 1-0 போனப்பெல்லாம் ரொம்ப குதிச்சிருப்பானுங்க. ஏய் ஏதோ பண்ணிட்டோம்டா நம்ம அப்படின்ட்டு அவனை வச்சு ஐயோ சரியான தெரியாம வச்சானுங்க. சீக்கிரமா அடிச்சிட்டோமே கோல. இந்த பெரிய டீமோடலாம் ரொம்ப சீக்கிரம் கோல் அடிச்சிட்டாதான் பிரச்சனை. கரெக்ட் 7வது ஆமா, நிமிஷத்துலயே அடிச்சானுங்க சிட்டியோட. அடிச்சிட்டாதான் பிரச்சனை. அப்புறமா யோசிச்சேன் ஓகே இன்னைக்கு 4-5 தெரியல, கரெக்டா 4 கோல் போட்டாங்க. ஓகே பட் இந்த கேம் வரும் ஃபுல்லமோட. ஐ திங்க் ஃபுல்லமோட நல்லா ஆடினாங்க ப்ரோ. ஃபுல்லம் வந்து ஒரு அதான் ஃபுல்லம் வந்து ஒரு அவனுங்கள வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது ஃபுல்லம்லாம் சீரியஸா. திடீர்னு வந்து செம்மையா ஆடுவானுங்க. இந்த மாதிரி கேம்லாம் வந்து ஆக்சுவலா அவங்க ஜெயிச்சிருக்கலாம், ஜெயிக்க வேண்டிய கேம்னு தோணுச்சு ஆக்சுவலா ஃபுல்லம்க்கு. பட் டிராப் பண்ணிட்டானுங்க. அண்ட் ஃபுல்ஹாம் will கோல்ஸ் be disappointed தான். ஆமா. யா ஏன்னா யா யா இப்ஸ்விட்சோட அதெல்லாம் 3 பாயிண்ட்ஸ் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுன்னு வந்திருப்பாங்க அவங்க. லைக் அண்ட் நீ சொல்ற மாதிரி இந்த அன்பிரடிக்டபிலிட்டி வந்துட்டு இந்த ஃபுல்ஹாம், வுல்ஸ் ம் இந்த மாதிரி டீம்ஸ்ல தான் வந்துட்டு என்ன நீ எதிர்பார்க்கறது அப்படின்னே தெரியாத மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஐ திங்க் இப்ஸ்விச் வில் பி லைக் த லூட்டன் ஆஃப் லாஸ்ட் இயர் நினைக்கிறேன். ரொம்ப போராடி கடைசியில போயிடுவானுங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்ஸ்விச் வந்து அட்லீஸ்ட் சவுத் ஆம்டனோட பெட்டரா ஆடுறாங்க ப்ரோ. சவுத் ஆம்டன் அட்லீஸ்ட் நியூலி ப்ரோமோட்டட் சைட்ஸ் கம்பேர் பண்ணி சொல்றேன். சவுத் ஆம்டன் விட பெட்டரா இருக்காங்க. பிகாஸ் சவுத் ஆம்டன் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த பர்ன்லி பிலாசபி மாதிரி இருக்கு லைட்டா, ஒரு ரொம்ப ஆடமெண்டா ஆடின்னு இருக்கிறானுங்க. பட் இப்ஸ்விச் கொஞ்சம் பெட்டரா இருக்காங்கன்னு தோணுது. அண்ட் லியம் டெலாப் சிட்டி சிட்டி அகாடமி பையன் தானே, அவன் தான் கோல் அவன் நல்ல அடிச்சான். ஸ்ட்ரைக்கரா இருக்கானே. ஆமா, நல்ல ஆமா ஸ்ட்ரைக்கரா இருக்கான். ஈவன் லாஸ்ட் 2 கேம்ஸ்லயுமே வந்துட்டு ஹி வாஸ் மேக்கிங் சம் குட் மூவ்ஸ். அதெல்லாம் ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தான் அவன். அஃப்கோர்ஸ் ஆமா தேர் குவாலிட்டி இஸ் லைக் அவங்க என்ன பண்ண முடியுமோ அவ்வளவுதான் அவங்க பண்றாங்க. பட் ஹி சீம்ஸ் டு பி a ஸ்டாண்ட் அவுட் இன் தட் டீம். அப்படிதான் நான் ஆமா. பார்த்தேன். இன்னும் என்ன ஷாக்கிங்கா இருந்ததுன்னா, நம்ம அடாமா ட்ரைவரே ஒரு கோல் அடிச்சுக்கிறான். எண்ட் ப்ராடக்ட் இருந்திருக்கு இந்த கேம்ல. என்ன அதிசயமா இருக்கு. சும்மா அதிசயமா ஓடிக்கிட்டே இருந்தது. இருப்பான் எண்ணெய் தடவிட்டு. இந்த கரெக்ட். இந்த வாட்டி வந்துட்டு கோல் எல்லாமே அடிச்சான். கரெக்டா பண்ணுவான். பாஸ், ஷூட்டிங் தவிர. சோ யா பட் அது தவிர எனக்கு எதுவுமே இல்ல ப்ரோ பேசுறதுக்கு இந்த நான் கேம் பத்தி. பார்க்கவும் இல்ல. நான் ஹைலைட்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். ஜஸ்ட் கோல்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். ஆமா. நானும் பெருசா பார்க்கல இந்த கேமு. ஸோ யா பெருசா எதுவும் இல்ல. அடுத்தது வந்து லெட்ஸ் கோ டூ லெஸ்டர் சிட்டி வெர்சஸ் ஆஸ்டன் வில்லா ப்ரோ. ஐ திங்க் நான் நான் ஆஸ்டன் வில்லா தான் ப்ரெடிக்ட் பண்ணேன் இந்த கேம் ஜெயிக்கிறதுக்கு. அண்ட் ஐ திங்க் ஆக்சுவலா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருக்கலாம். கடைசி என்ன சொல்றது, ஒரு 17-18 மினிட்ஸ்ல வந்து அவனுங்க ஒரு கோல் போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஐ திங்க் தே ஹேட் கொஞ்சம் மொமெண்டம் இருந்தது ஒரு 10 மினிட்ஸுக்கு. பட் அதுக்கப்புறமா வில்லா வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இந்த டுரான் பையன் நல்லா ஆடிட்டு இருக்கான் ப்ரோ, ஜான் டுரான். அவன் வந்து லைட்டா கொஞ்சம் கான்ட்ரவர்சியலா இருந்தது வேற ஸ்டார்டிங்ல. என்னன்னா அவன் வெஸ்டாம் போற மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு லைவ் வீடியோல வந்து ஹேமர் செலிப்ரேஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அவன். ஸோ பட் அவன் 3 கோல் அடிச்சுக்கிறான்னு நினைக்கிறேன் ஜான் டுரான். அவன் ஆல்ரெடி வந்தாலே கோல் அடிச்சிருவான். ஆமா. அவன் நல்ல லாஸ்ட் பிளேயர். சீசனுமே எண்ட் ஆஃப் த சீசன்லயுமே வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு லைக் ஹி ஜஸ்ட் நீட்ஸ் லைக் ஃபியூவர் சான்சஸ் டு கன்வெர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கான். ஆமா. சோ அண்ட் ஒனானா கூட கண்டினியூ இன் ஹிஸ் குட் ஃபார்ம் ஆக்சுவலா. அது ரெண்டாவது கோல் அவங்க செட் பீஸ் என்ன மேன் பயங்கரமா என்னென்னலாமோ பண்றானுங்க. போன கோல் என்னடான்னா கார்னர்ல லாஸ்ட்ல ஓடி வந்து ஒரு கோல் அடிச்சான். இந்த வாட்டி வந்துட்டு ஒரு 2 பேர் ரன் இன் பண்ணி நிறைய ஏதோ புதுசா செட் பீஸ் போஸ்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆமா. பட் அந்த கேம் வாஸ் a bit decent to watch. Like Leicester showed some promise to come back. But அந்த ரெண்டாவது கோல் டுரான் அடிச்சதுக்கு அப்புறமா விஷயம் இல்ல ப்ரோ. ஆனா இந்த கேம் ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் விஷயம் இல்ல அவங்க கிட்ட லெஸ்டருக்கு. ஆமா, அவங்களுக்கு அந்த குவாலிட்டி வந்துட்டு அவ்வளவுதான் இருக்கு. அண்ட் அந்த ரெண்டாவது கோல் போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் டீஃப்ளேட் ஆயிட்டாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் உயிர் இருக்கு அப்படின்னு நினைச்சு ஆடி இருந்தானுங்க. பட் அதுக்கப்புறம் they just lost the momentum போச்சு. இந்த கேம்ல வந்து லியான் பெய்லி அண்ட் அமடோ ஒனானா இன்ஜூர்ட். ஸோ அது வந்து பெய்லி பார்த்தேன். ஒனானோ இன்ஜூர்ட். ஸோ தெரியல இது எப்படி எஃபெக்ட் ஆகும்னு. பட் நல்ல விஷயம் என்னன்னா இப்போ இன்டர்நேஷனல் பிரேக் இருக்குது. ஸோ பார்ப்போம் கொஞ்சம் ஹீலிங் பீரியட். அது எவ்வளவு சீரியஸ்ன்னு தெரியல, நான் இன்ஜுரி நியூஸ் பத்தி பார்க்கல. ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு. சோ யா ஆஸ்டன் வில்லா கண்டினியூங். நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்டன் வில்லா will continue man. They will be continue. doing good. ஓகே barring these injuries. இந்த மாதிரி ஏன்னா ஒனானா has been a very good addition in the midfield. கண்டிப்பா. ஆமா டெஃபினட்டா he is doing ஹிட்டிங் both sides of அதான் இந்த மாதிரி சைனிங்லாம் அந்த ஹிட்டிங் தி கிரவுண்ட் ரன்னிங்ல அது சொல்லுவாங்கல, உடனே வந்து பயங்கரமா ஆடுறது. சோ இம்பாக்ட் மிட்ஃபீல்ட்ல இம்பாக்ட் தெரியுது நல்லாவே தெரியுது. what they were missing அப்படிங்கிறது. So now Tielemans can like be that deep lying midfielder எல்லாமே. And Onana is doing all the industry box to box நான் பண்றேன் அப்படிங்கறாங்க. கண்டிப்பா. ஓகே சோ அடுத்த கேம் பாப்போம்.
ஓகே. ஸோ அடுத்த கேம் வந்து வெஸ்ட் ஹாம் யுனைடெட் vs மான்செஸ்டர் சிட்டி. இந்த கேம் வந்து ஹாலண்ட் பத்தி பேசணுமா சிட்டி பத்தி பேசணுமான்னு தெரியல. ஹாலண்ட் பத்தியே ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட். ப்ரோ 7 கேம் அடிச்சுக்கிறான். 7 கேம்ல 7 கோல் அடிச்சுக்கிறான் 3 கேம்ல. வேற லெவல் ஸ்டார்ட். ஆக்சுவலா ஷார்ப்பா இருக்கிறான், பயங்கர ஷார்ப்பா இருக்கிறான். ஹாப்பி ஹண்டிங் கிரவுண்டா இருக்கு அவனுக்கு சிட்டி. கரெக்ட். சாரி, இல்ல இது வெஸ்ட் ஹாம். வெஸ்ட் ஹாம் யா. ஸோ செம்மையா நல்லா ஆடிட்டு இருக்கான் அண்ட் நல்ல ஃபார்ம்ல இருக்கான். அது வந்து தெரியுது நல்லா. என்னன்னா நம்பால் வந்து ஃபுல்லா ஃபிட்டா இருக்க முடியுமா தான் தெரியல சீசன் ஃபுல்லா. அதுதானே அவனுக்கும் பிரச்சனை. ஸோ ஐ திங்க் இதே ரேட்லாம் போனா ஈஸியா 40லாம் அடிச்சிரும். இதே அசால்ட்டா மாதிரிலாம் 30 35லாம் அசால்ட் போல இருக்கு அவனுக்கு. ம் I don't know how he makes it so easy, man. ஆமா Looking ஆமா. like இல்ல டீம் ப்ரோ, டீம் ஆல்சோ வி ஹேவ் டு கிரெடிட் த டீம்ல. டீமையும் கிரெடிட் டீம் பண்ணணும். பண்ணணும், சான்ஸ் கிரியேட் பண்ணா போய் அடிக்கணுமே, அடிக்கிறானே. 3 ஷாட் கொடுத்தா 3 ஷாட்டும் கோல் அடிக்கிறான். அதுதானே கன்வர்ஷன். அதுவும் So கரெக்ட் தான். yeah. So I think any other teamலயுமே he will be able to do it தான் நான் நினைக்கிறேன். See, கரெக்ட் be தான். it Liverpool, be it ம் Arsenal, be it Chelsea, ஏன்னா நாங்க கிரியேட் பண்ற சான்சஸ்மே சரி. So any of these teamsலயுமே he will ம் be able to convert those chances அப்படிங்கிறது தான். That is the big differentiating ம் factor இருக்கு அவங்க அவ்வளோ கோல்ஸ் அடிக்கிறதுக்கு. கரெக்ட். அவன் Right? 1.71 எக்ஸ்ஜில வந்து 3 கோல் வச்சுக்கிறான். ஸோ ஆஹ் அதுவே பாராட்டுற விஷயம் தான். அதுதான் சொல்றேன். ஸோ அண்ட் அவங்களுக்கு ஒரே ப்ராப்ளம் வந்துட்டு இப்போ அல்வாரஸ் இல்ல. ஸோ அந்த பேக்கப் அந்த அவ்வளோ காம்படிஷன்ஸ் ஆடும்போது ஹவு தே வில் மேனேஜ் ம் அதெல்லாமும் இருக்கு. பட் ஏதோ சொல்லணும்னு தான் மறந்துட்டேன். யூ டேக் ஓவர். பரவாயில்ல. பட் ஐ மீன் என்ன சொல்றது, ஹாலண்ட் பத்தி என்ன சொல்றது, அவனை பத்தி வந்து பேசிட்டே இருக்கலாம் ஹாலண்ட் பத்தி. பட் சிட்டி அகைன், சிட்டி டீமும் பாராட்டணும். ஐ திங்க் அவனுக்கு நல்லா ஃபீடும் பண்றாங்க. அண்ட் சி ஹாலண்டுக்கு வந்து நிறைய கிரிட்டிசிசம் இருக்கு, ஒத்துக்கிறேன். லைக் சில கேம்ஸ்லாம் அவன் வந்து ரொம்ப அவன் இன்விசிபிளா ஆயிடுவான் சில கேம்ஸ்ல. அது போன சீசன் நல்லா தெரிஞ்சுது ஆக்சுவலா. ஸோ அது அது வந்து ஐ திங்க் அது அவன் மைண்ட்ல இருக்குன்னு தோணுது. அண்ட் அதுக்காகவே வந்து அவன் ஏதோ ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவன் பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் இந்த சீசன். ஸோ ஐ திங்க் ஒரு டிஃப்ரெண்ட் ஹாலண்ட் பார்க்கலாம் இந்த சீசன். ஆமா. ஸோ ஹீ இஸ் நாட் அ பால் கேரியர் ஆர் ஹீ இஸ் நாட் லைக் அ பிக் ட்ரிப்ளர். லிங்க் அவன் அப் பிளே வந்துட்டு அந்த கூட அவ்வளோ ஆமா, இருக்காது. அவன் வந்துட்டு வந்து பாலை வாங்கி ஹோல்ட் அப் ப்ளே பண்ணி மத்தவங்கள விங்கர்ஸ ஓட வைக்கிறது அதெல்லாம் கிடையாது. அவனோட வேலை பாக்ஸ்ல நீ எனக்கு கொடு, நான் ஆமா, கோல் அடிச்சிருக்கேன், அவ்வளவுதான் ஃபினிஷிங். வேணும். அண்ட் அத அந்த டீம் அழகாவும் பண்ணுது. லைக் தே நோ ஹவு டு டூ தட். அண்ட் ஆமா, குண்டோகன் என்னவோ சும்மா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கான் அவன். லைக் கரெக்ட். ஆமா. ஸோ ஹீ கிளியர்லி நோஸ் த பிலாசபி, ஹீ நோஸ் த பிளேயிங் ஸ்டைல். எல்லாமே ஆமா. கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி பிரெட் அண்ட் பட்டர் மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு. கண்ணை முடிந்து நோ வேர் டு ம் பாஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ வெஸ்ட் ஹாம்க்கு ஒரு அவ்வளவுதான். ஓசி கோல் கட்சிச்சு, ஒரு ஓன் கோல் ஆமா ஆமா. ரூபன் டியாஸ் இருந்து. ஆளே இல்ல பாக்ஸ்ல, ஆமா, சும்மா குருட்டான் போக்க ஒரு பாச கொடுத்தா அந்த கோல் போச்சு. ஆமா கரெக்ட். அண்ட் எனக்கு ப்ரோ என்னதான் வெஸ்ட் ஹாம் கோல் போட்டாங்களோ, வெஸ்ட் ஹாம் வர்சஸ் மேன் சிட்டி வந்து ரொம்ப போரா இருந்திருக்கு வெஸ்ட் ஹாமோட ரெக்கார்ட். ஆக்சுவலா இது ஐ திங்க் தோத்துட்டே இருந்திருக்காங்க. வெஸ்ட் ஹாம்லாம் வந்து 2022ல ஒரு வாட்டி ஒரு டிரா எடுத்தாங்க, 2-2 டிரா. பட் அது தவிர வந்து ஐ திங்க் வெஸ்ட் ஹாம் ஹேவ் வெரி போர் ரெக்கார்ட். ஸோ எனக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு இவனுக்கு கண்டிப்பா ஜெயிச்சிருவானுங்கன்னு. அண்ட் ஹாலண்ட் 2வது போட்ட உடனே ஓகே ஃபைன் கேம் ஓவர்னு தெரிஞ்சிச்சு அப்பவே. ஆமா. ஸோ மேன் சிட்டி சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்பெப் வர சொல்லிக்கிறான், இப்பதான் வந்து ப்ரீ சீசன் முடிஞ்சிருக்கு, இந்த இன்டர்நேஷனல் ஆமா. இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறமா ஏன்டா தான் நிஜ சீசன் அந்த அந்த ஆரம்பிக்க 3 டீம் போகுதுன்னு. என்ன யோசிப்பானுங்க யோசிச்சு பாருங்க. சீரியஸாவே. ஆமா. ஐயோ அது எல்லாம் எந்த மைண்ட் கேம் மேன். கண்டிப்பா பியோர் மைண்ட் கேம். ஆமா ஆமா. அவன் தான் ப்ரோ. 4 வாட்டி கண்டினியூஸா ஜெயிச்சதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி பேசியிருக்கானா பாரு அவன. ப்ரோ எல்லாருமே ஹாலண்ட் ஃப்ரீக் தான் ஒத்துக்கிறேன். பட் நிஜம் ஃப்ரீக் வந்து அவன் தான். பெப் கார்டியோலா தான் நிஜம் ஃப்ரீக் அங்க. அவன மாதிரிப்பா வேற லெவல் ப்ரோ. லைக் பாராட்டு தான் ஆகணும் இந்த மாதிரி ஒரு மேனேஜர்லாம். ஸோ கண்டிப்பா. பெருசா வேற எதுவும் பேசுறது இல்ல. வெஸ்ட் ஹாம் வந்து என்ன ப்ரோ, வெஸ்ட் ஹாம் நல்லா செலவு பண்ணானுங்க இந்த சீசனு. ஆனா என்ன சொல்றது, அவங்க முதல் கேம் மேனேஜர் யார் இப்போ? லோபடேகி. ஆ ஓகே ஓகே. ஸோ லோபடேகி மேனேஜர். ஃபர்ஸ்ட் கேம் தோத்துறானுங்க வில்லாவோட. பட் 2வது கேம் வந்து பேலஸோட ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அது நல்லா வின்னு. அண்ட் தென் பர்ன்மத்தோட ஜெயிச்சாங்க, அதுதான் ஷாக்கிங். அது பட் வெஸ்ட் ஹாம் தெரியல ப்ரோ. ஐ திங்க் அதே மாதிரி தான் இருப்பாங்கன்னு தோணுது. இது பெருசா வேற எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்னும் மாறிடாது இந்த சீசன்ல. ஆமா ஆமா. இட்ஸ் கோயிங் எக்ஸாக்ட்லி. டு பி தி ஸோ இட் சேம். வில் பி த சேம் திங் தான். ஒரே மாதிரி தான் இருக்க போகுது.
கேட்டா என்ன சொல்றது, எல்லா சீசன் ஏதோ ட்ரை பண்றானுங்க. ஆனா திருப்பி அந்த டேவிட் மாய்ஸ்க்கு தான் போவான்னு தோணுது. இது ஆஹா, லெப்படேங்கிக்கு அங்க ஏதோ தப்பாயிடுச்சுன்னா திருப்பி டேவிட் மாய்ஸ் தான் போயிடுவாங்கன்னு தோணுது. பாப்போம். அங்க போனா அவங்க அவங்க நினைக்கிறத அவங்க கிடைக்கவே கிடையாது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு. அந்த ப்ராமிஸ்ட் லேண்ட் ரீச்சே பண்ண முடியாது. பட் யா. அவங்க வந்துட்டு வாட் தே ஆர் ட்ரைங் இஸ் ஃபார் தட் 5th அண்ட் 6th தான் அந்த ம். கான்ஃபரன்ஸ் லீக். அதுதான் அது ஒரு வருஷம் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. பட் பாப்போம் இந்த வருஷம்லாம் வந்து கிடைக்குமான்னு தெரியல. டூ மெனி டீம்ஸ். ஆமா. அண்ட் இவனுங்க எனக்கு ஒண்ணுமே ஒரு விஷயம் தான் ப்ரோ புரியல வெஸ்ட் ஹாம்கிட்ட. என்னதான் இவனுங்க ஸ்ட்ரைக்கர் வாங்கினாலும் ஆண்டோனியோ தான் ப்ரோ ஆடுறானுங்க இவனுங்க. அது ஏன்னே ஏன்னு எனக்கு தெரியல. புரியல எனக்கு. ஸ்கமாக்கா சீரியஸாவே தெரியல. வாங்குனாங்க அதுக்கு முன்னால ஹாலர் வாங்குனாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமா செபாஸ்டியன் ஆமா ஹாலர். செபாஸ்டியன் ஹாலர். சோ எனக்கு புரியவே மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் இவனுங்க மிக்கேல் ஆண்டோனியோ தான் வச்சு போடுறானுங்க. அந்த ஒரு கோர் குரூப்னு நினைச்சிட்டு அதே தான் ஆடிட்டு இருக்கானுங்க அவனுங்க. அதுல யா. பாக்கி எல்லாம் ஓகே. இந்த ஆண்டோனியோ ஒருத்தன் தான் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு அவுட் ஆஃப் டச்ல போயிட்டே இருக்கான் அவன். கரெக்ட். அண்ட் ஆப்வியஸ்லி 2 சூப்பர் 3 தே ஹேவ் குட் பிளேயர்ஸ் ஆக்சுவலி. போன் போ இருக்கிறான், சூச்சக், குடூஸ், குடூஸ், பாக்கெட்டா. கேட்டா ஓகே மேன். என்ன ப்ரோ பிடிக்காதா உங்களுக்கு? சீட்டிங் சொல்லுவான். ஓகே. ஸோ யா, அது பெருசா வேற எதுவும் பேசுறது இல்ல வெஸ்ட் ஹாம் பத்தி. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அண்ட் கடைசி கேம் வருவோம் இந்த கேம் வீக்குக்கு. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் vs வுல்வ்ஸ். இந்த கேம் நான் பார்க்கல. நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். அண்ட் 10வது கோல்ல வந்து கிறிஸ்வுட் கோல் அடிச்சுக்கிறான். அண்ட் பெல்கார்டே 12 வந்து நிமிஷத்துல. ஆமா. அதுக்கப்புறமா கேம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பெருசா நான் பார்க்கல ப்ரோ இந்த கேம். எனக்கு என்ன நடந்தது கூட தெரியல. அந்த 2 கோல் தான் பார்த்தேன். நீங்க சொல்லுங்க இந்த கேம் இருந்தது பத்தி. மேன். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்க்கு கொஞ்சம் சான்ஸ் இருந்தது இந்த கேம்ல. அப்படியா? இருந்தது. பட் த ஒன்லி திங் இஸ் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கிறது வுல்ஸ் வந்துட்டு எப்படி இவ்வளவு சுமாரா ஆடுறாங்க அப்படிங்கறது தான் எனக்கு வந்துட்டு ம். ஷாக்கிங்கா இருந்தது. லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் our கேம் லாஸ்ட் வீக்கெண்ட் வேர் தே வேர் 2-2 இன் ஹாஃப் டைம் அண்ட் தென் டு லைக் ம். அப்படியே காணாம போறதுக்கும் அண்ட் டு ஸ்ட்ரகிள் அகைன்ஸ்ட் டீம் லைக் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். அதுவே வந்து எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசன் அவ்வளோ அட்டாக் த்ரெட் இருந்தது. அவ்வளோ நல்லா ஆடினாங்க சில கேம்ஸ்லாம். ஆமா. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்டார்டிங் வந்துட்டு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. எஸ்பெஷலி வித் கேரி ஓனில் அண்ட் அவனுடைய பிளே அவனோட ஸ்டைல் எல்லாமே. பிலாசபி. யா, கரெக்ட். ஆமா. அண்ட் எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலா கேரி ஓனில். ஐ திங்க் இஸ் அ குட் மேனேஜர். ஐ திங்க் அவன் வந்து ஒரு நல்ல டீம்லாம் இருந்தா ஐ திங்க் ஹில் பி ரியலி குட். அவனோட யூல் see the பெஸ்ட் ஆஃப் அப்படிதான் him. பாக்குறேன். பாட்டரையும் வந்துட்டு சொன்னாங்க. அது தப்பான கிளப் போயிட்டாரு அவரு. என்ன பண்ண முடியும்? சோ தெரியல. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. பட் எஸ்பிரிட்டோ சாண்டோ எப்படி ப்ரோ? நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் நல்ல ஸ்டார்ட் ப்ரோ இந்த சீசனுக்கு. ஆமாமா. அவன் 5 வந்துட்டு பாயிண்ட் லாஸ்ட் எடுத்துறாங்க சீசனுமே 3 வந்துட்டு கேம்ல. he took over well. லாஸ்ட் சீசனுமே ஃப்ரம் த ப்ரீவியஸ் மேனேஜர் யாரு பேர் என்ன மறந்து போச்சு. இப்போ இருக்கான்னு எனக்கு இல்ல. இவரு ஸ்டீவ் கூப்பர். ஸ்டீவ் கூப்பர். ஆமா. ம். So he took over and he has done a really good job, ம். Espirito Santo. And I think அவனுக்கு கரெக்டான ஒரு கிளப் மாட்டிடுச்சுன்னு தான் சொல்லணும். ம். நாட்டிங்ஹாம் மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஃபைட்டிங் இது இருக்கும். They will not go down and like sometimes they will be really good. ஹோம்ல Sometimes they நல்லா ஆடுவாங்க. ஹோம்ல நல்லா ஆடுவானுங்க. ம். ஆமா. சோ அவங்க ஒரு பயம் இருக்காது அவங்க கிட்ட. லைக் ஒரு பெரிய டீம் வருதா அதெல்லாம் வந்து பார்க்கவே மாட்டாங்க. They கரெக்ட். know like எங்களோட கேம் இதுதான். யார் வேணா வாங்க. We will stick to this plan and we will try to make a game out of it அப்படிங்கிற மாதிரி தான் ஆடுவாங்க. கண்டிப்பா, So கண்டிப்பா. that's good. ஆமா. அண்ட் யா ப்ரோ, இன்னும் தோக்கல ஆக்சுவலா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். அதுவே ஷாக்கிங் ஆகுது. ஓ ஸோ யா 3 கேம்ல வந்து 2 டிரா 1 வின். ஸோ 5 பாயிண்ட். ஸோ யா ஐ திங்க் they'll stay up. Wolves ஐ திங்க் will stay up ப்ரோ. ஐ திங்க். அதெல்லாம் ஆயிடுவாங்க. எனக்கு வந்துட்டு அந்த போன வருஷம் இந்த உல்ஸ் இப்போ இல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. ஆமா. கண்டிப்பா. மேபி இட்ஸ் டூ ஏர்லி. லைக் சீசன் யா, இன்னும் போக போக வந்துட்டு கரெக்ட். ஸோ அதோட நம்ம இந்த பிரீமியர் லீக் ரிவ்யூ கேம் வீக் 3 முடிச்சிட்டோம் ப்ரோ. அண்ட் தேங்க்யூ ஸோ குட் ஜாப், மச் குட் ஃபார் ஜாப். கம்மிங் ஆன் த ஷோ. தேங்க்யூ ஸோ மச் மேன் கூப்பிட்டதுக்கு. இட் வாஸ் ரியலி கிரேட். ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாட்காஸ்ட்ல வருது. ஆமா. ரியலி குட், ரியலி குட். அண்ட் மக்களே, ப்ரிவ்யூ இந்த வாரம் இருக்காது. அடுத்த வாரம் தான் இருக்கும். ஏன்னா இந்த கருமபூச்ச இன்டர்நேஷனல் பிரேக் வந்துருச்சு. ஸோ விக்னேஷ் ப்ரோ ஏதாவது கேம் பாக்குற மாதிரி இருக்கா இந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல? எனக்கு யாருமே தெரியல. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேம் இருக்கா? ஏதாவது தெரியலையே, பார்ப்போம், டக்குன்னு பார்ப்போம்.
எனக்கு என்ன என்ன தெரிஞ்சதுன்னா ஐ திங்க் இங்கிலாந்துல வந்து ஐ திங்க் ஆலியோ ஆட்கின்ஸ் புல்ட் அவுட், கோல் பாமர் வந்து வந்துட்டான் கோபமுக்கு. ஸோ பெருசா வந்து என்ன சொல்றது, இங்கிலாந்து ஸ்குவாட் வந்து அதுக்கு வந்து சப்ஸ்டியூஷன்ஸ் கூட யாருமே இல்லையா, தேர் நாட் கோயிங் டு ஹேவ் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அவனுங்களுக்கு. ஸோ போர்ச்சுகல் குரோவேஷியா மேன், ஓகே, that's a good game. அது That's நல்லா a இருக்கும். good game. நேஷன்ஸ் ஸ்பெயின் லீகா இது? சர்பியா ம், நேஷன்ஸ் லீக் தான். ஓகே. அது ஒண்ணுதான் வந்துட்டு. சுவிட்சர்லாந்து ஸ்பெயின் ப்ரோ, அதுவும் நல்லா இருக்கும். இல்ல சர்பியா ஸ்பெயின். ஓ ஓகே, டென்மார்க் சுவிட்சர்லாந்து, தட்ஸ் டீசன்ட் கேம். அப்படியா, சரி, ஓகே ஓகே. ஸோ மற்றபடி பாப்போம். எனிவே நான் அதை பாக்குறது இல்ல மேன், அந்த இதெல்லாம் ஐயோ, நேஷன்ஸ் லீக்லாம் ரொம்ப தேவையில்லாத ஒரு போரிங். காம்படிஷன் ப்ரோ. பட் ஓகே, பரவாயில்ல, விடுங்க, என்ன பண்றது, ஒரு ஒரு சின்ன பிரேக் தான். அண்ட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மக்களே, புதுசா வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த இன்டர்நேஷ்னல் பிரேக் டல்லா இருக்காது, நாங்க வந்து கொஞ்சம் கான்டென்ட்லாம் வச்சிருக்கோம் ஆக்சுவலா இன்டர்நேஷ்னல் பிரேக்ல விடுறதுக்கு. ஸோ இந்த ஸ்பேஸை பாருங்க. ஸ்டே டியூன்ட். அண்ட் விக்னேஷ் ப்ரோ, அடுத்த எபிசோட்ல சந்திப்போம் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஓகே, ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாய். பாய்.